பிரபஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய காதல் பிரேக்கப்பை நோக்கி போய் கொண்டிருக்கா அல்லது இந்த காதல் வந்து மீண்டும் இணையுமா, பேச்சப் ஆகுமா அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ உங்களுடைய காதல் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த காதல் வந்து பேச்சப்பை நோக்கி போய் கொண்டிருக்கா அல்லது பிரேக்கப்பை நோக்கி போய் கொண்டிருக்கா அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, முதல்ல இந்த காதலில் வந்து யாரோ ஒருத்தர் இந்த காதலை வந்து ஏமாற்றின மாதிரி இருக்குது. அதாவது காதலுக்கு யாரோ ஒரு நபர் வந்து ஒரு சைடில் இருந்து யாரோ ஒருத்தரோட சைடில் இருந்து கண்டிப்பாக ஒரு துரோகம் வந்து இழைக்கப்பட்டிருக்கு. இந்த காதலில் ஒரு ஏமாற்றுத்தன்மைக்குரிய ஒரு விஷயம், ஏமாற்றிருக்காங்க ஒருத்தர். நீங்கள் கூட இந்த காதலில் வந்து ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாகி இருக்கலாம், ஏமாற்றியிருக்கலாம். உங்களுடைய நபர்கள் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தாரேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி என்னால் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நான் நம்பி ஏமாத்துட்டேன் அப்படின்ற ஒரு இயக்க உணர்வும் இருக்குது. அதே சேம் டைம் வந்து அந்த நபர்களை மன்னிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் மாதிரியும் போய் கொண்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் சும்மாலாம் அப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலும் சடனாக அப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு நம்ப வச்சு ஒரு உண்மை மாதிரியே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க, இல்லை இந்த இடத்துல வேணும்னே சீட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் கூட இந்த இடத்துல உங்களை வந்து ஒரு முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்றதுனால ஒரு ஆதங்கம் இருக்குது. நான் உங்களோட சைட் பார்க்குறேன். அப்போது எகெயின் வந்து மீண்டும் இணைகிறதுல ஒரு சில குட்டி இடைவேளை இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஏன் குட்டி இடைவெளி அப்படின்னா, ஒரு சில நபர்கள் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டி கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. அதே இன்னொரு சில நபர்கள் வந்து ஏற்கனவே இந்த நபர்கள் வந்து மேரேஜ் ஆகி இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த மேரேஜ் ஆகி இருக்குது அப்படின்றத மறைச்சிட்டு கூட உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணி அது ரன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அந்த நபர் கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கிற தருணத்தில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நான் ஏதோ ஏமாற்றப்படுறேன் அல்லது என்னை யாரோ சீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோன்றி இருக்கலாம். ஓகே, தோன்றி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இல்லை ஒருத்தரை நம்பி நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறது, ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை தரக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த நபர்கள் சைடில் இருந்து பார்க்கும்போது உடனடியாக அந்த இணைய முடியாது. ஏன் அந்த உடனடியாக அவங்க அந்த இணைய மாட்டேன்றாங்க அப்படின்னா, அதுக்கான முக்கிய காரணம் எனக்குன்ற ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த நபர்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா உங்கள்கிட்ட பழகும் போது அந்த விஷயத்தெல்லாம் ஹைட் பண்ணிட்டு பழகியிருக்காங்க. ஓகே, எல்லா விஷயத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் உலகம் அப்படின்னு உங்களை நம்ப வச்சு மெல்ட் பண்ணியிருக்கலாம். இடைக்கு அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொண்ட பிறகு இப்போ இந்த நபர்கள் வந்து எந்த சைட் போகிறது அப்படின்னு தெரியாமல் பேச்சப் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, ஸோ அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால உடனடியாக இதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கான தயங்குகிறார்கள் அப்படின்ற மாதிரியும் டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சில நபர்கள் மீண்டுமே ஒரே விஷயத்த வந்து திரும்ப பண்ணிகிட்டு இருந்துக்கலாம். அதாவது உங்களை ஏமாத்துறது கூட, ஒரு நம்ப வச்சு ஒரு துரோகம் பண்ணுறது கூட திருப்ப இந்த நபர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்களாம் அல்லது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால என்னால் இந்த நபரை வந்து ஒரு மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறது கூட என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு சேட்னஸோட கலந்த ஒரு ஃபீலிங்கை நான் இங்கே பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் உங்கள் நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, இதை தாண்டி வந்து என்னால் வர முடியாது, என்னால் காதலிக்க முடியும், ஃபன் பண்ண முடியும், பட் நீ கேட்குற மாதிரி கமிட்மெண்ட்டை வந்து என்னால் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஓகே, ஸோ அதை தாண்டி இந்த நபர்களாலேயும் வெளியே வந்து ஸ்டெப் எடுக்க முடியலை அப்படின்றதுனால ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க, உங்களை மெல்ட் பண்ணுறாங்க, திரும்ப ஜாலியாக இருக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, க்ளோஸ் ஆகிறாங்க, திரும்ப விட்டுட்டு போயிடறாங்க. இப்படின்ற மாதிரி ஒரே சைக்கிள் வந்து ரிப்பீட்டாக சுற்றிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க பவுண்ட்ரிஸை தாண்டி வர்ற அளவுக்கு அந்த நபர்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம், தனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஓகே, இந்த நபர்களுக்கு ஒரு சில ஸ்டெப்புகள் எடுக்கிறதுல அந்த மனதைரியம் வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஒரு சில நபர்கள் இங்கே ஒரு சில நபர்களோட கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அப்போது இந்த நபர்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறதுனாலும் என்னமோ சடனாக ஒரு முடிவெடுக்கிறது, ஆன்சர் கொடுக்குறது, இதெல்லாமே வேகமாக பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் எல்லாம் தாண்டி வந்து உங்களுக்காக திருப்ப இணைகிறது அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது இவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவே ஒரு கஷ்டத்தை
மாற்றத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி கூட நாங்கள் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு வந்து இங்கே ஆசை இருக்குது, உங்க கூட ஜாயின் ஆகிடணும், சடனாக ஒரு முடிவு எடுத்துடணும், கிட்ட வந்துடணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்குது. பட் அது உணர்வுபூர்வமாக வந்து வெளிக்காட்ட தயங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஆசைகள் அவ்வளவும் இவர்களுடைய மனசுக்குள்ளேயே இருக்குது, அதை வெளிக்காட்டுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க. அந்த மனசுக்குள்ள அந்த ஆசை இருந்தாலுமே அதை வெளிக்காட்டி உடனே வந்து அந்த எடுக்கிற அளவுக்கு தன்னோட மனதைரியம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் இருக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 2-3 தரம் வந்து ஏமாற்றிட்டோம், இல்லை ஏமாத்துறது வந்து உங்கள் நபர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ திருப்ப ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னா கூட அதை நீங்கள் நம்புவீங்களா? அதில் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகே, இப்போ பேட்சாக மாறுறது கூட திருப்பி வந்து சேர்றது கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நபர் ஒரு சீட் பண்ணுறக்கூடிய நபர் அப்படின்னு. ஏன்னா நிறைய தடவை சீட் பண்ணியிருக்காங்க, சீட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எகெயின் இந்த நபர் திருந்தக்கூடிய ஒரு நபர் மாதிரி எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட சைடில் இருந்து ஒரு சில விஷயங்களை தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது இந்த நபர்கள் ஒரு சீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எகெயின் வந்தால் கூட நீங்கள் அவங்கள சேர்த்துக்கொள்ளுவீங்களா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் உடனடியாக வந்து சேர்கிறதுக்கான ஸ்டெப்புகளை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஓகே, ஏன்னா அது உங்களோட மேலே இருக்க ஒரு பயமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அதே மாதிரி இது டக்குன்னு சேர்றது பேச்சை பாடுறதுல கூட ஒரு சில காயங்கள் இருக்குது. ஓகே, ஒரு சில நபர்களுக்கு இந்த இடத்துல பிளாக் மேஜிக் வந்து அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் வந்து தடுக்குதுன்னு சொல்லலாம். அதாவது 2 பேர்த்தோட உணர்வுமே சேர்கிற மாதிரி இருக்கலாம். அதே சேம் டைம் நடுவுக்கு இருக்க இந்த பிளாக் மேஜிக் வந்து பற்றியுமே சேர விடாமல் பிரித்து வச்சுருக்கேன். அப்போ 2 பேர் சைடில் இருந்தும் அந்த யோசனைகள் வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு ஒரு சில நபர்கள் வந்து இங்கே சீட் பண்ணிட்டாங்க, அதனால பயப்படுறாங்க. இன்னொரு சில நபர்களுக்கு ஆசை இருக்குது 2 பேர் சைட்லேயுமே. இது உங்களோட சைட்லேயும் நான் சொல்கிறேன், ஏன்னா மனம் திறந்து பேச முடியாது. பட் ஆசை மட்டும்தான் இருக்குமே ஒழிய அங்கே மனம் திறந்து பேசுகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதுக்கு காரணம் நடுக்க இருக்க பிளாக் மேஜிக். ஒரு சில நபர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல பிளாக் மேஜிக் இருக்குது, பட் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு சில நபர்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக இந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இணைகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, அது பிரேக்கப்பை நோக்கி போகாது. இல்லை 2 பேருமே தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா 2 பேர் மனசுலையும் பேசணும் அப்படின்ற ஆசை இருக்குது, இருந்தாலும் யோசிச்சு கொண்டிருக்கீங்க. ஓகே, ஏன்னா அவங்க கடக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் பார்க்க கடந்து போய் தான் ஆகணும், தனக்குன்ற ஒரு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மனநிலை கூட மாறுற மாதிரி இருக்கலாம் அவர்களுடைய சூழ்நிலை பார்க்க. ஏன்னா அவர்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய பிளாக் மேஜிக்கும் அவர்களுடைய எண்ணங்களும் பார்க்க தனக்குன்னு ஒரு விஷயத்தை அமைச்சு கொள்ளணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து அந்த எண்ணம் வந்து கொடுக்குதில்லன்ட்டு சொல்லலாம். உங்களோட சேர்ந்து இணைகிறதுக்கான எண்ணங்களை வந்து ஏற்படுத்தலை. அப்போ தனித்தனியாக இருக்கீங்க. அவர்களோட யோசனை வந்து பல மடங்காக பல வித்தியாசமாகுது. உங்க கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஒரு சில நபர் வந்து ஓகே நம்ம போயிடலாம், இன்னொரு புது விஷயத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னும் டென்ஷன் வந்து தலைக்குள்ளே ஓடுது. அப்படின்ற மாதிரி பல வண்ண மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுடைய நபர்களுக்கு வந்து போய் கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு சில நபர்கள் செட்டப் குரூப் 2 தான் வந்திருக்கு. ஓகே, நம்பர் 1 வந்து சீட் பண்ணிட்டாங்க, அதனால பயப்படுறாங்க. நம்பர் 2 வந்து இந்த இடத்துல பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்றதுனால பள்ளி கத்துது. பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஓகே, ஸோ அதே சேம் ஃபீலிங் வந்து உங்களுக்கும் இருக்கலாம். ஓகே, எப்படி இதை வந்து சரிப்படுத்துறது, நின்று போன கல்யாணத்தை எப்படி நடத்துறது, நின்று போன இந்த கமிட்மெண்ட்டை எப்படி திருப்ப எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு தெரியாமல் நீங்களுமே முழிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த காதல் வந்து திரும்ப மீண்டும் இணைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் அதுக்கான சரியான ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்கள் சரியான ரூட்டை கண்டுபிடிக்காட்டி இந்த இடம் வந்து உங்களாலேயும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க யோசிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய தன்மானத்தை இழந்துட்டு நீங்கள் நிறைய தடவை போயிட்டு உங்கள் நபர்கள்கிட்ட கரைச்சிட்டீங்க, கெஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னாலேயும் முடியாது, எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி உங்களை வைக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயம் வந்து உங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாமல் நிற்கலாம். ஆனால் உங்களுக்கு டிவைன் என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் நபர்களோடு சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு காத்துட்ருக்கீங்க. அப்படின்னா காத்துட்ருக்கவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், இல்லை வேண்டாம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிரிஞ்சு போயிடலாம். ஓகே, இங்கே காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கானது. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீ ஸ்டெப் எடுத்து வைக்கிறது சரி, பட் அதுக்கான சரியான ஸ்டெப் எடுத்து வை. நீ வந்து எடுக்கிற ஸ்டெப்பில் கொஞ்சம் வேகமாக போறியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தவறான பாதைகளை சூஸ் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி இருக்குது.
அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரியான ஒரு வழியை கண்டுபிடிச்சி நீங்கள் அது வழியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலை வந்து மீண்டும் இணைத்து கொள்ள முடியும். ஏன்னா அவர்களுடைய மனதிலையுமே மீண்டும் இணையணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் இடைக்க நிற்கிறது இந்த பிளாக் மேஜிக் எனர்ஜி தான் ஒரு தடுப்பு மாதிரி இடைக்க நிற்குது. ஓகே, ஸோ அதுதான் இணைய விடாமல் இப்படி பிரித்து வச்சிட்ருக்கு. அதனால தான் பேச்சப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, குரூப் நம்ம 1க்கு பார்த்துருவோம். ஏன்னா அவங்க சீட் பண்ணிட்டாங்க, ஒரு சீட்டர்ட்டு தெரியும். அவங்க ஒரு சில மைண்ட் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, அந்த மைண்ட் கேம் ப்ளே பண்ணுறதுனால தான் குரூப் நம்பர் 1 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப வர்றது திரும்ப போகிறது, ஏதாவது இல்லாத ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி உங்களையே நம்ப வச்சுட்டு போகிற மாதிரியான விஷயங்களை பண்ணிடுறாங்களாம். ஓகே, நீங்கள் கமிட்மெண்ட் கேட்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு உங்களையே யோசிக்க வச்சுட்டு சிந்திக்க வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களையே சிந்திக்க வச்சுட்டு இந்த நபர்கள் நம்பர் 1 குரூப் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது. இது அப்படியே நம்பர் 1 குரூப், இது நம்பர் 2. ஓகே, நம்பர் 1 குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து உங்களோட அதை ஜாலி பண்ணணும், ஃபன் பண்ணணும், அதை டைமுக்கு வந்து தேவை அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, ஒரு டைம் பாஸ் பண்ணணும், ஜாலி பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த நபர்கள் வந்து திருப்ப வர்றாங்க போகிறாங்க. ஏன்னா இந்த நபர்கள் சீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குமே நல்லா தெரியும். அப்படின்றதுனால எத்தனை தடவை தான் இந்த காதல் வந்து இந்த நபர் வந்து மீண்டும் உங்கள்கிட்ட இணைய வர்றாரு, ஏதாவது ஒரு சாஃப்ட்னஸ் சொல்லி உங்களை கூல் பண்ண வர்றாங்க, மெல்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னாலும் திரும்ப திரும்ப உங்களை ஏதோ ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இந்த நபர்கள் எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ குரூப் நம்பர் 1 இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துனா நீங்கள் தயவு செஞ்சு இந்த நபர்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து திருப்பி மீண்டும் இணைகிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து எனக்கு எந்த இடத்துலையுமே தெரியல. எந்த இடத்துலையுமே இந்த நபர்கள் ஜென்யூனாக அவங்க பண்ண தப்பெல்லாம் மாற்றி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மி, இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இந்த நபர் ஏமாத்துறாரு, அவர் ஏமாத்துக்காரர், அவர் சீட் பண்ணி அவருக்கு திருமணமானது இல்லை ஆல்ரெடி ஒருத்தங்களை வச்சுட்டு என்கிட்ட கதைச்சு கொண்டிருந்தார் கூடிய ஒரு நபர், நானுமே மீண்டும் மீண்டும் போனால் கூட என்னை ஏமாத்துறாங்க அப்படிலாம் உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ரீடிங். குரூப் நம்பர் 1 அவங்க வந்து கண்டிப்பாக திருப்ப பேச்சப் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. இந்த இடத்துல அந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்பர் 2 வந்து உங்களெலாம் பிளாக் மேஜிக் இருக்குது, அந்த ஆசை இருக்குது, அந்த நபர்களை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, அந்த நபர்களை வந்து நேருக்கு நேர் பார்க்கலாம், பார்க்க அவங்க ஏதோ சொல்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணும், உங்களுக்கும் ஏதாவது மனசு விட்டு பேசிடணும் அப்படின்லாம் தோணும். பட் அந்த ஓப்பன் அப் ஆகி சொல்ல முடியலை. ஓகே, ஸோ அதுக்கு காரணம் இந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக பேச்சப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ எதிர்காலம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது தற்போதைய சூழ்நிலை. எதிர்காலம் ஓ மை காட், குரூப் நம்பர் 1க்கு என்னென்னா திருப்பியுமே இந்த நபர்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. தொடர்பு கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவர்கள் கொடுக்குற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ஞாபகத்தை கொடுத்துட்டு எப்போ இப்படி நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி திரும்பவும் ஒரு ஞாபகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் ஏமாத்துக்காரர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது, அதுக்கான சான்சஸும் இல்லை. ஸோ உங்கள் நபர்கள் சீட்டர் அப்படின்னு தெரியுது, உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இருந்தாலுமே என் மனசு ஏற்றுக்கொள்ளாமல் தான் நான் நின்றுட்டுருக்கேன். இல்லை நானே அவங்கள வேண்டாம் அப்படின்னு துரத்தினா கூட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்னை மெல்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அகெயின் வந்து மெல்ட் பண்ண விடாதீங்க. அவங்க சுகர் கோட் பண்ணுற விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க, அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வர்றது நல்லதாக இருக்கும். ஓகே, குரூப் நம்பர் 2க்கு பிரேக்கப்பா அல்லது பேச்சப்பா அப்படின்னு எதிர்காலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு கொள்ளும். ஓகே, ஸோ எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த உங்களுடைய காதலில் இருக்கக்கூடிய ஹைட் பண்ணின விஷயங்கள், மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே ஓப்பன் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் நபர்களை பற்றி நீங்கள் தவறாக ஏதாவது புரிஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சரியான ரீசன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. ஓகே, சரியான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய போகுது. இந்த காதலில் நீங்கள் சரியான வழியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா திரும்பவும் இணையறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு 2 சொல்லியிருக்கேன். 2லேருந்து 1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் இது ஒரே இதாக தான் சொன்னேன், நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு பிரிக்கலாம் கிடையாது. நான் ஒரே ரீடிங்காக இருந்தேன், அது வந்து நம்பர் 2 குரூப்பாக பிரிஞ்சு ரீடிங் வந்து
வந்துட்டு ஸோ உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையே போல் இன்னமும் ஒரு ரீடிங்கில் நானுங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.